ஆவியானவராலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் ஆறுதலும் சுகவாழ்வும் உண்டாவதாக. அல்லேலூயா. பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியானவராலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் ஆறுதலும் சுகவாழ்வும் உண்டாவதாக. விசேஷமாக இன்றைக்கு கூட கர்த்தர் நம்மோடு கூட ஒரு உடன்படிக்கையை பற்றி பேச விரும்புகிறார். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை ஆவியானவர் உணர்த்தினார். அந்த வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 10வது வசனம். அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் சொல்லுகிறார், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக நான் செய்வேன். ஆண்டவர் இங்கே ஒரு செப்பரேஷன், ஒரு பிரிவினையை ஏற்படுத்துகிறார். என்ன பிரிவினை? பூமியில் இருக்கிற எல்லா ஜாதிகளை காட்டிலும் தம்முடைய ஜனங்களை விசேஷமாய் பிரித்தெடுத்து அவர்களோடு உடன்படிக்கை செய்கிறார். அல்லேலூயா. உடன்படிக்கைன்னா என்ன? அக்ரிமெண்ட். நம்ம கூட என்ன செய்யறாரு? ஒரு அக்ரிமெண்ட் போடுறாரு. என்ன அக்ரிமெண்ட் போடுறாரா? என்ன காரியத்தை அவர் செய்கிறாரா? பூமியில் இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களை காட்டிலும் பாருங்க, அதான் சொல்ற, உன்னோட கூட இருந்து இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் என்ன உடன்படிக்கையை நம்மோடு கூட ஏற்படுத்துகிறார்? ஆண்டவர் செய்கிற அந்த உடன்படிக்கை தான் என்ன என்பதைத்தான் இன்றைக்கு வேதத்தின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். அநேக மக்களுக்கு இன்றைக்கு ஆலயத்துக்கு வருகிறது, சர்ச்சுக்கு வர்றது எப்படி தெரியுது அப்படின்னு சொன்னா, நீங்க எதுக்கு வரீங்க அப்படின்னு கேட்டா சாமி கும்பிட வரும். நீங்க சொல்லணும், ஐயா சைக்கிள்ல போகும்போது சர்வீஸ் அடிக்கிற சாமி இல்லை இவரு. இந்த ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? நம்மோடு கூட உயிரோடு உயிராக கலந்தவர். அல்லேலூயா. நம்மோடு கூட உடன்படிக்கை செய்கிறவர், உடன்படிக்கையை காக்கிறவர், உடன்படிக்கையின் மகத்துவத்தை நமக்கு சொல்லித் தருகிறவர். அதனாலதான் நெகேமியாவின் புத்தகத்தில் வாசிக்கும் போது, நெகேமியா 1 அதிகாரத்தில் வாசிக்கிறோம், நெகேமியா சொல்கிறார், உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமான தேவனே. அல்லேலூயா. நெகேமியாவுக்கு ஒரு வெளிப்பாடு இருந்தது. அதனால அவன் சொல்ல பார்த்து ஆண்டவரை பார்த்து கூப்பிடுறான். ஆண்டவரே, எல்லாரும் ஆண்டவரை எப்படி கூப்பிடுறான்? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி. ஒருத்தர் சோத்திரப்பா சோத்திரப்பா சோத்திரப்பா, ஒரு சிலர் அப்பா 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 அப்பா, ஏசப்பா ஏசப்பா ஏசப்பா. ஜெபம் பண்ணும்போது உங்களுடைய ஜெபத்தில் என்ன இருக்குது? அப்படி ஏதாவது ஒண்ணு இருக்குது. அதே போல நெகேமியா ஜெபம் பண்ணும்போது நெகேமியா சொல்றாரு, ஆண்டவரே, நீ உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமான தேவனே. அல்லேலூயா. சங்கீதக்காரனாகிய தாவீது கூப்பிடும்போது, ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்திலே வருவார்கள். அப்போ ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமா ஆண்டவரை அணுகுகிறார்கள், ஆண்டவரை நோக்கி பார்க்கிறார்கள். அப்படி பார்க்கும்போது இந்த உடன்படிக்கையை காக்கிற தேவன், உடன்படிக்கையின் கிருபையும் காக்கிற தேவன், உடன்படிக்கையை மறந்து விடுகிறவர் அல்ல, உடன்படிக்கையை நிறைவேற்றுகிறவர், உடன்படிக்கையை காக்கிறவர் சொல்லும் போது இந்த உடன்படிக்கையை நம்மோடு கூட செய்த உடன்படிக்கையை நிறைவேற்றுகிற ஒரு தேவன். அல்லேலூயா. அது என்ன உடன்படிக்கை என்பதைத்தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 18, 19 ஆகிய வசனங்களிலே வாசிக்கும் போது இங்கே ஒரு உடன்படிக்கை சொல்லப்படுகிறது. மத்தேயு 28ஆம் அதிகாரம் 18, 19 ஆகிய வசனங்கள். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளின் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களில் உங்களுடனே கூட இருக்கிறேன். ஆனா நீங்க ஒண்ணு செய்யணும். என்ன அப்படின்னு சொன்னா, நீங்கள் புறப்பட்டு போங்க, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்குங்க, சீசராக்கி அவர்களை எனக்கும் ஒரு உடன்படிக்கை உண்டாகும்படிக்கு, தேவனுக்கும் மனிதனுக்கும் ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தப்படும்படிக்கு அவர்களுக்கு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுங்கன்னு சொல்றாங்க. அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏன் ஆண்டவர் ஞானஸ்தானத்தை கொடுத்து பேசுகிறார்?
கொடுக்கிறா? ஞானஸ்தானம் கொடுக்காம ஆண்டவரை விசுவாசித்தா, ஞானஸ்தானம் எடுக்காம ஆண்டவர் மேல விசுவாசமா இருந்தா தேவனுடைய பிள்ளையா இல்லையா? தேவனுடைய பிள்ளையா இல்லையான்னு கேட்டா இல்ல. ஏன் ஆண்டவர் செய்யறாரு பாருங்க, உங்களோடு கூட நான் உடன்படிக்கை பண்ணணும். ஐயா, நீர் என்னோடு கூட உடன்படிக்கை பண்ணணும். நான் ஆண்டவரா இருக்கிற இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறேன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தெய்வமா ஏற்றுக்கொண்டு இருக்கிறேன் என்பதை உடன்படிக்கையின் மூலம் எனக்கு தெரியப்படுத்து. தேவன் தம்முடைய ஜனங்களை உலகத்தின் ஜனங்களில் இருந்து பிரித்தெடுத்திருக்கிறார். உலக மனிதனை போல அல்ல, நான் வித்தியாசமாய் தேவனோடு கூட வாழவும் தேவனோடு கூட உடன்படிக்கை பண்ணவும் அழைக்கப்பட்டவன் என்பதை இந்த ஞானஸ்தானம் என்கிற ஒரு காரியத்தின் மூலமாய் கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. சத்தமா ரவீனா சொல்லுங்களேன். சிலர் பல வருஷமா சர்ச்சைக்கு வருவாங்க, ஆனா ஞானஸ்தானம் மட்டும் எடுக்க மாட்டாங்க. ஏன் ஞானஸ்தானம் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு தேவனோடு கூட உடன்படிக்கை பண்ணுகிறதுக்கு என்ன இல்லை, மனதில்லை. ஏன் உடன்படிக்கை பண்ணா என்ன செய்யும்? உடன்படிக்கைக்கு நாம கீழ்ப்படியணும், உடன்படிக்கைக்கு நாம் கட்டுப்படணும். ஒரு நிலத்தை நாம் வாங்க போகிறோம், அந்த நிலத்தை வாங்குகிறதுக்கு அந்த நிலம் எனக்கு பிடிச்சிருக்குது, அந்த நிலத்தை வாங்குறதுக்கு நான் என்ன செய்யறேன், முயற்சி பண்ணுகிறேன். அந்த நிலத்தின் உரிமையாளர்கிட்ட போய் கேட்கிறேன், ஐயா அந்த நிலத்தை நான் வாங்கி கொடுக்கிறேன். சரி, எப்போ வாங்குறீங்க? எனக்கு ஒரு 3 மாசம் டைம் வேணும், நான் பணமெல்லாம் ரெடி பண்றதுக்கு. சரி, 3 மாசம் நீங்க கழித்து வருவீங்களா வரமாட்டீங்களா அப்படிங்கறத அவர் என்ன செய்யணும், உறுதி செய்யறதுக்கு ஒரு அட்வான்ஸ் கொடுங்க. அந்த நிலத்தை வாங்குறதுக்கு என்ன செய்யுங்க, அந்த பொருளை தனக்கு சொந்தமாய் மாற்றிக் கொள்கிறதற்கு நம்ம ஒரு அட்வான்ஸ் ஒன்று கொடுக்குறோம். கொடுத்த உடனே ஒருவேளை அட்வான்ஸ் வாங்கின நிலத்தின் உரிமையாளர் நமக்கு திரும்ப நிலத்தை தராம போயிட்டா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி நாம ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல அவரை கூட்டிட்டு போய் ஒரு அக்ரிமெண்ட்னு ஒன்று போடுறோம் பாருங்க. அல்லேலூயா. இதுக்கு பேர் தான் உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கையில என்ன எழுதியிருப்பாங்க, நான் இன்னாருடைய நிலத்தை இவ்வளவு பணத்திற்காக இவ்வளவு பணத்தை நான் பேசி நான் இவ்வளவு பணத்தை இவருக்கு என்ன செஞ்சிருக்கிறேன், அட்வான்ஸாக கொடுத்திருக்கிறேன், முன்பணமாக கொடுத்திருக்கிறேன். இந்த குறிப்பிட்ட கால வாய்தாவிற்குள்ளே 3 மாதம் 6 மாதம் 1 வருஷம் இதே ஒன்று போட்டு இந்த நாட்களுக்குள்ளே நான் மீதி தொகையை செலுத்தி அந்த நிலத்தை என்ன செய்வேன், எனக்கு உரிமையாக்கிக் கொள்வேன். அப்படி ஒருவேளை நான் செலுத்த தவறினால் இந்த கொடுக்கப்பட்ட இந்த முன்பணம், இந்த அட்வான்ஸ் தொகை இழந்ததாக பாதித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி எழுதினோம். அல்லேலூயா. எதுக்காக? அந்த உடன்படிக்கை போட்டாச்சுன்னா நிலத்தை விற்கிறவரும் தப்பிக்க முடியாது, நிலத்தை வாங்குறவரும் தப்பித்துக் கொள்ள முடியாது. அல்லேலூயா. 2 பேருக்குமே அந்த விஷயம் இருக்குது. நிலத்தை வாங்குகிறவர் திடீர்னு எனக்கு வேற நிலம் வேணும், நான் வேற இடத்துக்கு போறேன் அப்படின்னு சொன்னா இவர் என்ன செய்ய மாட்டாரு, அட்வான்ஸ் திருப்பி கொடுக்க மாட்டாரு. சொல்லிடுவாரு. என்ன சொல்லுவாரு, நீ தானே இந்த நிலத்தை பார்த்த, இந்த நிலம் வேணும்னு சொன்னியா, இதுக்காக தானே நீ முன்பணம் கொடுத்த, இப்ப என்ன செய்ய முடியாது, என்னால பணம் தர முடியாது. நிறைய சண்டை இதுலதான், கொலை வரைக்கும் நடந்திருக்குது. இதுல ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க, சண்டை போட்டுக்கிறாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா இந்த உடன்படிக்கை போடுவதனுடைய காரியமே ஒருவரை ஒருவர் ஏமாற்றி விடக் கூடாது என்பதற்காக. அதனாலதான் ஆண்டவர் இந்த பூமியில் இருக்கிற எல்லா ஜனங்களையும் ஆசீர்வதிக்கிறார், எல்லா ஜனங்களையும் நேசிக்கிறார். ஆனா தம்முடைய ஜனங்களோடு கூட என்ன செய்யறாரு, உடன்படிக்கை பண்றார். அல்லேலூயா. இதுதான் ஞானஸ்தானம். ஞானஸ்தானங்கிறத சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு ஞானஸ்தானத்தை குறித்து சரியான தெளிவில்லாதபடினாலே அநேக இடங்களில் ஞானஸ்தானம் என்கிற பெயரிலே அநேக காரியங்கள் கொச்சைப்படுத்தப்படுகிறது. இன்னைக்கு உலக மனிதர்கள் பார்க்கிற பொழுது நம்ம பார்த்து என்ன செய்யறோம், பணம் கொடுத்து ஏமாற்றி விட்டார்கள், பணத்தை கொடுத்து மதம் மாற்றி விட்டார்கள் என்று ஏன் சொல்றான்னா, நம்ம ஆளுகள் நடந்து கொள்கிற விதம், நம்ம ஆளுகள் ஞானஸ்தானத்தை கொச்சைப்படுத்தி ஞானஸ்தானத்தை குறித்து தெளிவில்லாதவர்களா இருக்கிறதுனால, அது உடன்படிக்கை என்பது தெரியாததுனால இஷ்டம் போல நடக்கிறது. அந்த உலக மனுஷன் பார்த்துட்டு நம்ம என்ன செய்யறான், ரைஸ் பேக் அப்படின்றான். என்னது ரைஸ் பேக் கன்வர்ஷன் அப்படின்னு ஒருத்தர் கமெண்ட் போடுறான். ஏன் கமெண்ட் போடுறான், ரைஸ் பேக் கன்வர்ஷன் என்னது, அரிசி மூட்டையை கொடுத்து என்ன செஞ்சுட்டாங்களாம், மதம் மாத்திட்டாங்களாம். இங்க வந்திருக்கிற யாருக்காவது அரிசி மூட்டை கொடுத்தோமா, யாருக்காவது ஏதாவது கொடுத்து மதம் மாத்தினோமா? சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இது வெளியில இருக்கிறவனுக்கு தெரியணும், வெளியில இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியணும். நம்ம அதை சரியா உடன்படிக்கை என்பதை உணர்ந்து கொண்டிருக்கோமானால் வெளியில இருக்கிறவங்களுக்கு சொல்லுவோம், ஐயா இது அப்படி இல்லை, இது அரிசிக்காக மனம் மாறின கூட்டம் அல்ல, இது பால் பவுடருக்காக மனம் மாறின கூட்டம் அல்ல, இது கோதுமை மாவுக்கு மதம் மாறின கூட்டம் அல்ல. எங்களுக்கும் ஆண்டவருக்கும் இருக்கக்கூடிய உறவை, தேவனுக்கும் எங்களுக்கு இருக்கக்கூடிய உறவை வலுப்படுத்துகிறதற்காக, நிறைவேற்றுகிறதற்காக நாங்கள் செய்து கொண்ட உடன்படிக்கை. அல்லேலூயா. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பே, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம்
இருக்கிறவரு? பரலோகத்தில் இருக்கிறவர். பரலோகத்தில் இருக்கிறவருக்கும் பூலோகத்தில் இருக்கிற நமக்கும் ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கிற ஒரு உடன்படிக்கை தான் இந்த ஞானஸ்நானம். அல்லேலூயா. ஒரு ரட்சிக்கப்பட்ட, ஒரு மீட்கப்பட்ட கிறிஸ்தவ விசுவாசியினுடைய திறவுகோல் தான் இந்த ஞானஸ்நானம் ஒரு ஊழியக்காரர் கூட எழுதியிருக்கிறார். அல்லேலூயா. ஒரு மீட்கப்பட்ட ஒரு விசுவாசி, ஒரு ரட்சிக்கப்பட்ட விசுவாசி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தெய்வமாய் ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறவர்களுடைய திறவுகோல், அவங்க கையில் இருக்கக்கூடிய கீ. அந்த கீ இல்லாம என்ன செய்ய முடியாது? எதையும் திறக்க முடியாது. அந்த கீ இருந்து நல்லது ஆண்டவர் சொல்றாரு, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. யாருக்கு? எனக்கு, நமக்கு இல்ல. யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்குது? இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து சொல்லும்போது, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. சகல அதிகாரம் சொன்னா எல்லா இடத்திலும் நுழைகிறதற்கு, எல்லா இடத்திலும் உள்ளே போய் கிரியை செய்கிறதற்கான கீ என் கையில் இருக்குது. நீங்க என்ன செய்ய? இந்த உடன்படிக்கையின் மூலமா என்னோடு கூட உடன்படிக்கை சேர்ந்த அந்த கீயை யார் கையில தருவேன்? உங்க கையில தான் தருவேன். அல்லேலூயா. பேதுருவை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். பேதுருவை பார்த்து சொல்லுகிறார், நீ என்ன செய்யற? பேதுருவா இருக்கிறாய். நீ பேதுருவா இருக்கிறாய். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாசல்கள் அதை என்ன செய்யாது? மேற்கொள்ளாது. அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பேதுருவை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றார்? நீ பேதுருவா இருக்கிறாய். நீ பேதுரு அப்படின்னு சொன்னா அதனுடைய அர்த்தம் உடைக்கப்பட்ட ஒரு சிறு கல்லுன்னு அர்த்தம். அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஒரு கல். நீ கல்லா இருக்கிறாய். நான் என்ன செய்யறேன்? என் மீது ஆண்டவர் பேதுரு பார்த்து நீ கல்லா இருக்கிறாய், அதனால என் மீது அப்படி ஆண்டவர் என்ன செஞ்சாரு? திருப்பி தன்னை பார்த்து சொல்றாரு, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். அநேகருக்கு பேதுருவின் மேல சபையை கட்டினாருன்னு தப்பா பிரசங்கம் பண்ணுவாங்க. பேதுருவின் மேல சபை கட்டப்படல. இயேசு கிறிஸ்துவாகிய பிரதான மூளைக்கல்லின் மேலே சபை கட்டப்பட்டிருக்கிறது. இந்த சபையை யார் மேற்கொள்ள முடியாது? பாதாளத்தினுடைய வாசல்கள், பாதாளத்தினுடைய கிரியைகள், பாதாள வல்லமைகள் மேற்கொள்ள முடியாது. ஏனென்றால் கீ யார் கையில் இருக்குது? ஏசப்பா கையில் இருக்குது. அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கீ யார்கிட்ட இருக்குதோ அவங்க தான் அதை திறக்க முடியும், அவங்க தான் அதை பூட்ட முடியும். ஆண்டவர் சொல்றாரு, ஒரு ரட்சிக்கப்பட்ட விசுவாசி, ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒரு விசுவாசி ஆசீர்வாதத்தின் திறவுகோலையும் சாபத்தினுடைய காரியங்களையும் பாதாளத்தின் காரியங்களையும் பரலோகத்தின் காரியங்களையும் அறிய வேண்டுமானால், அதற்குள்ளே பிரவேசிக்க வேண்டுமானால் அவன் கையில கீ இருக்கணும். அந்த கீ தான் ஞானஸ்நானம். அல்லேலூயா. இன்னைக்கு ஞானஸ்நானத்தை குறித்து தெளிவில்லாதனால யார் வேணாலும் ஞானஸ்நானம் எடுக்கலாம், எங்க வேணாலும் ஞானஸ்நானம் எடுக்கலாம், எப்படி வேணாலும் ஞானஸ்நானம் எடுக்கலாம்னு மாறிவிட்டது. இதை சபைக்கு கண்டித்து உணர்த்த வேண்டிய கட்டாயத்திற்குள்ளாய் நாம் வந்தபடினால இந்த வார்த்தையை நான் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் இந்த காரியங்களை சபைக்கு போதிக்க வேண்டும், சபை விழிப்புணர்வு அடைய வேண்டும், சபையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த வேதத்தினுடைய வெளிச்சம் தெரிய வேண்டும் என்று இந்த வசனத்தை உங்களோடு கூட பேசி இருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஞானஸ்நானங்கிறது ஒரு பரிசுத்த உள்ள தேவ சந்ததியை, பரிசுத்தம் உள்ள ஒரு தேவ பிள்ளைகளை பிரித்தெடுத்து தேவன் தம்முடைய கிரியைகளை நடப்பிக்கிறதற்கு, தேவன் இந்த பூமியில கிரியை செய்கிறதற்கு நம்மோடு செய்யக்கூடிய உடன்படிக்கை என்பதை தெளிவுபடுத்துகிறார். அல்லேலூயா. அதை குறித்து நமக்கு இருக்க வேண்டிய அறிவு என்ன? வாசிக்கிறோம். முதல்ல ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை வாசிக்கும் பொழுது, பவுல் அப்போஸ்தலர் ரோமருக்கு எழுதும் பொழுது 6ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களில் இப்படி எழுதியிருக்கிறார். வாசிப்போம். நாம் இனி பாவத்திற்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுறேன். கடந்த வருஷத்துல இந்த கொரோனா காலத்துல, இந்த கொரோனாவுடைய முதல் அலையில அநேகர் செத்து போனாங்க. இந்த கொரோனா டெட் பாடியை எப்படி அடக்கம் பண்ணாங்கன்னு நீங்க எல்லாம் வீடியோ பார்த்தீங்க. எப்படி அடக்கம் பண்ணாங்க பார்த்தீங்களா? நீங்க எல்லாம் ஒழுங்கா பார்க்கல. அல்லேலூயா. அந்த பாடியை எடுத்துட்டு போய் நல்ல பாலித்தீன் பேக்கிங் பண்ணி தூரத்துல நின்று கொண்டு ஜேசிபி வச்சு குளித்து வண்டி தூக்கி வீசினாங்க. பாத்தீங்களா? அதெல்லாம் தூக்கி வீசினாங்க. ஏன் வீசுறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவங்களுக்குள்ள ஒரு பயம். இந்த கொரோனாவுடைய பாதிப்புல இறந்து போன இந்த மனுஷனிடத்திலிருந்து எனக்கு கொரோனா வந்துடக்கூடாது, தூக்கிட்டு போற எனக்கு, அடக்கம் பண்ற எனக்கு கொரோனா வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி பயந்து தூக்கி போட்டாங்க. அது ஒரு டாக்டர் ஒருத்தருடைய பிணத்தை அதிகமாக தூக்கி போட்டதுனால அது ஒரு பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு. அந்த டாக்டர் யாரு?
கொரோனா பேஷண்ட்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண ஒரு டாக்டர் அவருடைய பாடியை என்ன செஞ்சாங்கன்னா அதே மாதிரி தூக்கி போட்டாங்க. அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய வீட்டுக்காரங்க அந்த டெட் பாடியை புதைத்த சுடுகாட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் எதிர்ப்பு தெரிவித்தார். என்ன எதிர்ப்பு தெரிவித்தாங்க? இந்த பாடி இங்க புதைக்கப்பட்டா என்ன பண்ணும், எங்களுக்கும் நோய் வந்துடும், நாங்களும் கொரோனாவில் செத்து போயிடும்னு சொல்லி பல்வேறு விதமாக ஜனங்கள் பயந்தாங்க. கொரோனா டெட் பாடி புதைக்கிறதுக்கு போனா கூட அது ஒண்ணும் செய்யாது. ஏன் தெரியுமா? அங்க வசனம் சொல்லிட்டு பாருங்க, அழகா இருக்குது. மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி எப்படி இருக்கிறான், விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. அப்பதான் டாக்டர் எல்லாம் சொல்றாங்க, செத்து போன டெட் பாடியில இருந்து என்ன செய்யாது, கொரோனா பரவாது. அப்ப எங்க பரவும்? அந்த செத்து போன டெட் பாடி டேஞ்சர் இல்ல, உயிரோடு இருக்கிறான் பாருங்க, அவன் தான் டேஞ்சரான. அல்லேலூயா. உயிரோடு இருக்கிறவன் தான் பக்கத்துல வந்து என்ன செஞ்சிருவான், ஒரு இருமல் இருமிடுவான். சத்தமா ஒரு அலையில சொல்லுங்களேன். அவன் இருமுனா இவன் காலின்னு அர்த்தம், அவன் கை கொடுத்துட்டானா நீ காலின்னு அர்த்தம். அதனால மனிதர்களோடு இருக்கிற தொடர்பை துண்டியுங்கள். எங்க போனாலும் உயிரோடு இருக்கிறவனை பார்த்து பயப்படு, செத்த போன டெட் பாடியை பார்த்து பயப்படாத. ஏன்னா செத்து போன டெட் பாடியிலிருந்து கொரோனா பரவாதுன்னு சொன்னது போல இங்கு வேதம் சொல்லுகிறது, மரித்தவன் பாவத்துக்கு நீங்களாகி விடுதலையாகி இருக்கிறானே. மரித்து போனதுக்கு அப்புறம், செத்து போனதுக்கு அப்புறம் அந்த டெட் பாடி என்ன செய்ய முடியாது? பீடி குடிக்க முடியுமா? சாராயம் குடிக்க முடியுமா? விபச்சாரம் பண்ண முடியுமா? வேசித்தனம் பண்ண முடியுமா? ஒண்ணுமே பண்ண முடியாது, எந்த பாவமும் பண்ண முடியாது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் கிறிஸ்துவோடு கூட மரித்தீர்கள். இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே மரித்தார், அவரோடு கூட நானும் மரித்து இருக்கிறேன். மரித்து போன இந்த சரீரம், மரித்து போன சரீரம் என்ன சரீரம்? ஏற்கனவே இயேசு கிறிஸ்துவோடு கூட மரித்து போன செத்து போன இந்த சரீரம் இனிமே பாவமே செய்ய முடியாது என்று அறிக்கை இடுகிறது தான் ஞானஸ்நானம். அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த சரீரம் உலகத்துக்கு செத்து போயிற்று. உலக மனிதனுடைய பார்வையில இந்த சரீரம் செத்து போன சரீரம், இதனால நான் பாவம் செய்ய மாட்டேன், இதனால பாவம் செய்யவே முடியாது. எனவே இயேசு கிறிஸ்துவுடைய மரணத்தோடு கூட இயேசு கிறிஸ்து மரித்தது போல நானும் அவருக்குள்ள என்னை மரிக்க ஒப்பு கொடுத்திருக்கிறேன் என்று உலகத்துக்கு வெளிப்படுத்தவும் கர்த்தரோடு கூட உடன்படிக்கை பண்ணவும் ஏற்படுத்தப்பட்டதுதான் ஞானஸ்நானம். அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப நீங்க கேட்கலாம், பாவத்துக்கு மரிக்காத ஒரு மனுஷன், பாவம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனுஷன் ஞானஸ்நானம் எடுக்கலாமா? பாவத்தில் இருக்கிற ஒரு மனுஷன் ஞானஸ்நானம் எடுக்கலாமா? சொல்லுங்களேன். பதிலே வர மாட்டாங்க. எடுக்க கூடாது. அல்லேலூயா. ஏன்னா இவன் பாவத்துக்கு இன்னும் என்ன செய்யல, மரிக்கல, செத்து போகல, பாவ சரீரத்தோடவே வாழ்ந்து கொண்டிருக்கிறான், பாவத்தோடு கூட இருக்கிறான். அதனால அவன் அந்த பாவத்துக்கு நான் மரித்து விட்டு இனிமே இந்த சரீரத்தினாலே பாவம் செய்யவே முடியாது. அல்லேலூயா. யோசேப்பை குறித்து வேதத்துல வாசிக்கிற 39ஆம் அதிகாரத்துல, ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது யோசேப்பு பாவம் செய்கிற ஒரு சூழ்நிலை வந்த போது அவன் சொல்றான், இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு நான் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி? ஏன்னா இந்த சரீரம் என்ன செஞ்சிருச்சு, கிறிஸ்துவுக்குள்ள மரிக்க ஒப்பு கொடுக்கப்பட்ட சரீரம். இந்த சரீரத்தினால பாவம் செய்ய முடியாது. அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். முடியாது முடியாது உம்மை பிரிந்து எதையும் செய்ய முடியாது முடியாது இசையா, முடியாது 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 உம்மை பிரிந்து எதையும் செய்ய முடியாது முடியாது இசையா, முடியாது முடியாது. அல்லேலூயா. இரண்டாவதாக ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 3, 4 ஆகிய வசனங்களில இந்த ஞானஸ்நானத்தினுடைய ஞான அர்த்தங்கள் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 6ஆம் அதிகாரம் 3, 4 ஆகிய வசனங்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாம் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாகும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். அல்லேலூயா. இந்த ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவோடு கூட நாம என்ன செய்யப்படுகிறோம்? அடக்கம் பண்ணப்படுகிறோம். அல்லேலூயா. கிறிஸ்துவோடு கூட மரித்த ஒரு நிலையை முதல்ல நான் சொன்னேன். கிறிஸ்துவோடு கூட அவர்
மரிச்சேன்? பாவ சரீரத்துக்கு, பாவ உலகத்திற்கு, பாவ சம்பவங்களுக்கு என்னுடைய சரீரம் மரித்து போயிடுச்சு. இனிமே இந்த சரீரத்தினால் என்ன செய்ய முடியாது? பாவம் செய்யவே முடியாது. இதை உணர்ந்தவர்கள் ஞானஸ்தானம் எடுக்கிறார். இரண்டாவதாக கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டாரா? அடக்கம் பண்ணப்பட்டாரா இல்லையா? சந்தேகமா கேட்கிறீங்களா? அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கி 6 மணி நேரத்திலே தன்னுடைய ஜீவனை விட்டார். எவ்வளவு நேரம்? 6 மணி நேரத்துல. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களையும் சயின்டிஸ்ட் எல்லாம் உட்கார்ந்து டெஸ்ட் பண்ணும்போது ஒரு மனிதனை சிலுவையில் அறைந்தார். சிலுவையில் அறைந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் குறைந்தபட்சம் 12 மணி நேரம் அவன் உயிரோடு இருப்பான். அல்லேலூயா. ஆனா இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சுட்டாரு? 6 மணி நேரத்துல மரித்தார். ஏன் அவர் வேகமா அந்த காரியங்களை செய்யறார்? அவர் ஆயத்தமா இருந்தார். அந்த மரணத்தை அவர் ஏற்றுக்கொள்ளும் விதமாக அவர் ஆயத்தமா இருந்தபடினால அந்த மரணம் அவரை 6 மணி நேரத்தில் அவர் மரித்தார். மரணம் அவரை ஆண்டு கொள்ளவில்லை, மரணத்தை அவர் ஜெயித்தார். அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எல்லாருமே நாம தேடி போறதில்ல, அவர் தேடி போனார். மரணத்தை அவர் என்ன செஞ்சாரு? தேடி போனாரு. அதனால 6 மணி நேரத்தில் அவர் மரித்தார். அதனால சீக்கிரமாய் அவருடைய சரீரத்தை இறக்கினார்கள். வெள்ளிக்கிழமை இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம் வெள்ளிக்கிழமை நேர்ந்ததுனால யூதர்களுடைய பாரம்பரியத்தின்படி வெள்ளிக்கிழமை மாலை 6 மணிக்கு மேல எந்த ஒரு வேலையும் அவங்க செய்ய மாட்டாங்க. ஏன்னா நான் சனிக்கிழமை ஓய்வு நாளா இருக்கிறபடினாலே அந்த வெள்ளிக்கிழமை மாலை 6 மணிக்கு மேல எந்த வேலையும் செய்யக்கூடாது என்பதற்காக அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு என்கிறவன் போய் தான் வெட்டி வைத்திருந்த புது கல்லறையில இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்தை கொண்டு வந்து அடக்கம் பண்ணும்படி அவன் பிரதான ஆசாரியர்களிடத்தில் நிருபங்களை எழுதி வாங்கி கொண்டு வந்து அந்த சரீரத்தை இறக்கி கொண்டு வந்து அவன் அடக்கம் பண்ணினான் எழுதப்பட்டது. அல்லேலூயா. அதே போல இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் அடக்கம் பண்ணப்பட்டது. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்துவுக்குள்ளே மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாம் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு, நமக்குள்ள ஒரு புதிய ஜீவன் உண்டாகும்படிக்கு அவரோடு கூட நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு விதை இருக்குது, அந்த விதை முளைக்கணும். அந்த விதை என்ன செய்யணும்? முளைக்கணும். நான் என்ன பண்றேன்? அந்த விதையை தூக்கி கொண்டு வந்து இந்த தரையில் போட்டு போறேன். ஒரு வாரம் கழிச்சு வந்து பாக்குறேன், அந்த விதை எப்படி இருக்கும்? அப்படியேதான் இருக்கும். சரி, இந்த இடம் சரியில்லை, இந்த பக்கம் போடுவோம், பெண்கள் பகுதியில் போடுவோம் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் கொண்டு அந்த விதையை போட்டேன். அடுத்த வாரம் வந்து பாக்குறேன், என்ன செய்யும்? சரி, இந்த இடம் சரியில்லை, பின்னால கொண்டு போடுவோம், அங்கு கொண்டு போடுறேன். அங்கேயும் என்ன செய்யும்? அப்படியே தான் கிடக்கும். இதை எடுத்து பாக்கெட்ல போட்டு போறேன். பாக்கெட்ல வச்சிருக்கிறேன் ஒரு வாரமா. அந்த விதை முளைக்குமா? அந்த விதை முளைக்கணும். அதுல ஒரு ஜீவன் உண்டாக வேண்டுமானால், அதற்குள்ள இருந்து ஒரு ஜீவன் உருவாகி அதுல ஒரு வேர் உருவாகி இலை உருவாகி வர வேண்டுமானால் அந்த விதையானது மண்ணை தோண்டி மண்ணுக்குள்ள என்ன செய்யப்பட வேண்டும்? புதைக்கப்பட வேண்டும், அடக்கம் பண்ணப்பட வேண்டும். அல்லேலூயா. அதுபோலதான் ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே பாவ மனுஷனாகிய பழைய மனுஷன் அடக்கம் பண்ணப்பட்டாதான், பாவ மனுஷனாகிய பழைய மனுஷனை மூடினாதான் அதுக்குள்ள இருந்து என்ன வரும்? விதையிலிருந்து வேர் வரும். அல்லேலூயா. அப்போ ஒரு விதையானது முளைக்கப்பட வேண்டுமானால், அதுல ஒரு ஜீவன் உண்டாக வேண்டுமானால், அந்த விதையானது மண்ணுக்குள்ளே மூடப்படாம, மண்ணுக்குள்ளே புதைக்கப்படாம, அது மூடி வைக்கப்படாம அதுக்குள்ள என்ன வராது? ஜீவன் வராது. அதனாலதான் ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து 3 நாட்கள் அவர் மண்ணுக்குள்ள பூமியினுடைய பாதாளத்திலே தாழ்விடங்களில தன்னை அடக்கி கொண்டிருந்தார், தன்னை மூடி வைத்திருந்தார். ஆனா 3ஆம் நாளில என்ன செய்தார் என்று நாம் அடுத்த காரியத்தில் நாம் பார்க்க போகிறோம். பாருங்க, ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 5வது வசனம். ரோமர் 6:5 வாசிக்கிறோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்கள் ஆனதால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டதனால அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து 3 நாள் கழித்து ஞாயிற்றுக்கிழமையில அவர் என்ன செய்தாரா? உயிரோடு கூட எழுப்பினார். எழுப்பப்பட்டார் இல்ல, அவர் என்ன செய்ய தானே எழுப்பினார். அவர் உயிரோடு கூட எழுப்பப்பட்டதற்கு அடையாளமாக நாம் ஞானஸ்தானத்தின் மூலமாக தண்ணீரிலே மூழ்க வைத்து, தண்ணீர் ஞானஸ்தானம் எப்படி கொடுக்கணும்? தண்ணீர்ல மூழ்க வைத்து வெளியில் எடுக்கணும். அந்த மூழ்கிறது எதை குறிக்கிறது? அடக்கம் பண்ணப்படுது. எழுப்புறது எதை குறிக்கிறது? உயிரோடு கூட எழுப்புறது. அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்து
அல்லேலூயா சொல்லுங்களேன். இயேசு கிறிஸ்துவுடைய மரணத்தையும் அடக்கம் பண்ணுதலையும் உயிர்த்தெழுதலையும் ஞானஸ்நானத்தின் மூலமாய் உலகத்துக்கு தெரிவிக்கிறோம், மற்றவர்களுக்கு சொல்லுகிறோம். நான் இயேசு கிறிஸ்துவோடு கூட மரித்தேன், இயேசு கிறிஸ்துவோடு கூட நான் மரித்ததுனால இந்த சரீரத்தினால இனிமேல் பாவம் செய்ய முடியாது, இனி இந்த சரீரம் பாவத்துக்கு கிடையாது. இரண்டாவதாக இயேசு கிறிஸ்துடைய சரீரம் அடக்கம் பண்ணப்பட்டது, அதற்கு அடையாளமாக நான் தண்ணீருக்குள்ளே மூழ்கி அந்த அடக்கத்தை நான் நினைவு கூறுகிறேன். இயேசு கிறிஸ்துடைய சரீரம் 3ஆம் நாள் எழுந்தது, அதற்கு அடையாளமாக நான் 3ஆம் நாளிலே எழும்புகிறதற்கு அடையாளமாக நான் எழும்புகிறேன் என்று அவருடைய சாயலில் இணைக்கப்பட்டிருக்கிறோம். 4ஆவதாக ஒரு காரியம் இருக்குது, எழும்புவதோடு நின்றக்கூடாது, இன்னொரு இடத்துக்கு போகணும். பாருங்க, எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 7ஆவது வசனத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 7ஆவது வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். அல்லேலூயா. அவர் கிறிஸ்து இயேசுவோடு கூட எழுப்பி அங்கேயே விட்டுட்டு போகல. கிறிஸ்து இயேசுவோடு கூட எழுப்பினா எங்க போய் உட்கார்ந்து இருக்கிறோமா? எங்க உட்கார்ந்து இருக்கிறோம்? உன்னதங்களில். அல்லேலூயா. அதான் ஒரு பாடல், அருமையான ஒரு பாடல் நம்முடைய ஜேக்கப் அண்ணன் பாடுவாரு. கண்மலை மீது கால்கள் இருத்தினி உன்னதங்களில் உட்கார செய்தி, கண்மலை மீது கால்கள் இருத்தினி உன்னதங்களில் உட்கார செய்தி, உடையான சேற்றில் வாழ்ந்த என்னையோ காத்து வருகிறேன், உடையான சேற்றில் உழந்த என்னையோ காத்து வருகிறேன், கண்களை மீது கால்கள் நிறுத்தினேன் உன்னதங்களில் உட்கார செய்தேன். அல்லேலூயா. இப்போ நீங்க எங்க உட்கார்ந்துருக்கீங்க? சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இங்க உட்கார்ந்து இருக்கிறவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உண்மையில இங்க தான் இருக்கீங்க, இருதயம் எங்கேயும் போகல. இங்க உட்கார்ந்து இருக்கிற இடம் எந்த இடம்? உன்னதங்களில் உட்கார்ந்து இருக்கிறோம். நம்ம அதை புரிந்து கொள்ளணும். நமக்கு என்ன இல்லை, நாங்க சாதாரண இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. சாதாரண ஒரு பாயில உட்கார்ந்து இருக்கிறேன், சாதாரண ஒரு தரையில உட்கார்ந்து நீங்க நினைக்கலாம். ஆண்டவர் ஞானஸ்தானத்தின் மூலமாய் நம்மோடு கூட உடன்படிக்கை பண்ணுகிறதுனால நாம் அடக்கம் பண்ண மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்தோம் என்று ஆண்டவருக்கு சொன்னதுனால அவர் 4ஆவது ஒரு கிஃப்ட் நமக்கு தராரு. அவர் கொண்டு போய் நம்மளை எங்க உட்கார வச்சிருக்கிறாரு? உன்னதமான அவருடைய வலது பாரிசத்தில். அல்லேலூயா. இப்ப நம்ம இங்க உட்கார்ந்துக்கிற மாதிரி நம்ம நினைக்கிறோம். நம்முடைய ஆவி, நம்முடைய ஆத்மா, நம்முடைய சரீரம் மூன்றும் எதற்கு தகுதிப்பட்டு கொண்டிருக்கிறது? அந்த உன்னதமான இடத்துக்கு போக முடியும். அல்லேலூயா. அதனால ஞானஸ்தானம் வந்து சாதாரண விஷயம். ஒரு சின்ன வீடியோ போடுற பாருங்க, இப்படிதான் ஞானஸ்தானம் எடுக்கணும். ஏன் அப்படின்னா ஞானஸ்தானத்தை குறித்து நம்ம அறிந்திருக்க வேண்டும். இன்றைக்கு இந்த ஆராதனை முடிந்த 2வது ஆராதனை முடிந்த உடனே நம்ம ஞானஸ்தானம் கொடுக்கணும். அல்லேலூயா. ஏன் இந்த சத்தியத்தை உங்களுக்கு நான் சொல்றேன்னா, தெளிவா தெரிந்து ஞானஸ்தானம் எடுக்கிறது தான் கரெக்ட். அல்லேலூயா. வீடியோ பாருங்க. நம்ம சபையில் ஞானஸ்தானம் கொடுக்கணும், என்ன செய்யணும்? நீர் நிறைந்த தண்ணீர் நிறைந்த ஒரு இடத்துல, அது 6 குளத்துல கூட கொடுக்கலாம், தவறு இல்லை. ஆனா 6 குளத்துல இப்ப ஞானஸ்தானம் கொடுத்தோம்னா ஊர்ல இருக்கிற எல்லா பையனும் வந்து வேடிக்கை பார்ப்பான். அதனாலதான் 6 குளத்துக்கு போறது இல்லை. இங்க இருக்கக்கூடிய தொட்டியில நம்ம தண்ணீர் இருக்கிற தொட்டிக்குள்ள ஞானஸ்தானம் கொடுக்கிற ஊழியக்காரர் இறங்கணும். இறங்கி அதை பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணி அந்த இறங்குகிற விசுவாசியினுடைய தலையில கை வைத்து, இது ரொம்ப கவனம், அந்த விசுவாசியினுடைய தலையில என்ன செய்யணும்? கை வைக்கணும். ஏன் கை வைக்கிறாரு? அந்த விசுவாசி அதற்கு முன்பாக பாவ சரீரத்தோடு இருக்கிறது. அந்த பாவ சரீரத்தை பரிசுத்தமாக்குகிறதற்காகத்தான் ஞானஸ்தானம். இந்த பரிசுத்தமாக்குதலை தெய்வ பயத்தோடு பூரணப்படுத்த கடவும் என்ற வசனத்தின்படி அந்த பூரணமான ஒரு அபிஷேகத்துக்குள்ள வல்லமைக்குள்ள கொண்டு வர தலையில கை வைத்து அவர் வாக்குமூலம் கேட்கிறார். நீ ஞானஸ்தானம் எடுக்க வந்திருக்கிறிய, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறாயா, நம்புகிறாயா, அவர்தான் ரட்சகர் நம்புறியா, அவர் உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போவார் என்று சொல்லி விசுவாசிக்கிறாயா என்றுதான் கேட்டுதான் ஞானஸ்தானம் கொடுக்கும். அல்லேலூயா. உங்க மேல அன்பு கூர்ந்தபடினால, உங்களை நேசிக்கிறபடி, நீங்கள் தேவனோடு செய்கிற உடன்படிக்கை சரியா இருக்கிறதா, தேவனோடு கூட நீங்கள் சரியாக உடன்படிக்கை செய்வீர்களா என்பதை இன்றைக்கு யோசித்து பார்க்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். கடைசியாக சில காரியங்களை மட்டும் வேகமாய் சொல்லி முடிக்கிறேன். யார் ஞானஸ்தானம் எடுக்கலாம்? இப்ப ஞானஸ்தானம்னா என்னன்னு நம்ம பார்த்துட்டோம். எல்லாரும் ஞானஸ்தானம் எடுக்கலாமா? யார் எடுக்கலாம்? வாசிப்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. மார்க் 1:4 யோவான் வனாந்திரத்தில் ஞான
கொடுத்து பாவ மன்னிப்புக்கென்று மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானத்தை குறித்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானம். அல்லேலூயா. யார் ஞானஸ்தானம் எடுக்கணும்? மனம் திரும்பணும் தான் ஞானஸ்தானம் எடுக்கணும். சிலர் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, என் பையனுக்கு ஞானஸ்தானம் கொடுத்துருங்க பாஸ்டர், அவன் மனம் திரும்பிடுவான். அல்லேலூயா. என் பொண்ணுக்கு ஞானஸ்தானம் கொடுத்துருங்க, என் பையனுக்கு ஞானஸ்தானம் கொடுத்துங்க, அவன் கல்யாணம் பண்ண போறான், பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க. பொண்ணு கொடுக்கிற ஞானஸ்தானம் கிடையாது, பொண்ணு எடுக்கிற ஞானஸ்தானம் கிடையாது. மனம் திரும்பினா மட்டும்தான் ஞானஸ்தானம். அல்லேலூயா. இப்படி பொண்ணு கொடுக்கறதுக்கு பொண்ணு எடுக்கிறதுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நாங்க அநேக வேலைகள்ல ஏமாற்றப்பட்டிருக்கிறோம். அவன் திருமணத்துக்கு மட்டும்தான் வருவான், அன்னையோட அவனுக்கு சர்ச்சைக்கு ஒரு முழுக்கு போட்டு போயிடுவான். ஏன்னா அவன் என்ன செய்யல? மனம் திரும்பல. மனம் திரும்பாம அவனுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து ஒரு பொண்ணை கட்டி வச்சதுனால அவன் என்ன செய்யறான்? ரட்சிப்பை குறித்து அவனுக்கு தெரியாது, வசனம் அவனுக்கு தெரியாது, இயேசு கிறிஸ்துவின் சாயலில் அவன் இணைக்கப்படவில்லை, மனம் திரும்பவே இல்லை. அவனுக்கு ஞானஸ்தானம் தேவையே. அல்லேலூயா. உண்மையிலே ஞானஸ்தானம் யாருக்கு கொடுக்கலாம்? மனம் திரும்பினவர்களுக்கு. அடுத்தபடியாக அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8:36. இவ்விதமாய் அவர்கள் வழிநடந்து போகையில் தண்ணீர் உள்ள ஓரிடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது மந்திரி, இதோ தண்ணீர் இருக்கிறதே, நான் ஞானஸ்தானம் பெறுகிறதற்கு தடை என்ன என்றான். அல்லேலூயா. இங்கே இதுக்கு முன்னாடி இருக்கிற வசனங்களை வாசிச்சு பாத்தீங்கன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உபதேசங்களை குறித்து அவன் வாசித்துக் கொண்டு போகிறான். ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய ஆகமத்தை வாசித்துக் கொண்டு போகிறான் மந்திரி. அங்கே பிலிப்பு என்று சொல்லக்கூடிய ஊழியக்காரன் ஓடி போய் ரதத்துடனே சேர்ந்து கொண்டு இதனுடைய அர்த்தம் உனக்கு தெரியுமான்னு கேட்கிறான். இல்லைன்னு சொன்ன உடனே அந்த அர்த்தத்தை எல்லாம் சொல்லி அவனுக்கு சொல்றான், நீ மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும், விசுவாசித்து ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும் என்று சொன்ன உடனே அவன் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க ஆரம்பித்தான். அப்ப கேட்கிறான், இதுக்கு மேல நான் ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு ஏதாவது தடை இருக்குதா? இல்ல, தடை. அல்லேலூயா. இரண்டாவது, விசுவாசிக்கிறவர்களுக்கு ஞானஸ்தானம். முதல்ல நம்ம பார்த்த மனம் திரும்பி ஏற்றுக்கொள்கிறவர்கள், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பினவர்களுக்கு ஞானஸ்தானம். இரண்டாவது, அவரை தெய்வமாய் விசுவாசிக்கிறவர்கள், அவர் என்னை பரலோகத்திலே கொண்டு போய் சேர்ப்பார் என்பதை வரை விசுவாசிக்கிறவர்களுக்கு ஞானஸ்தானம். மூன்றாவதாக, எந்த வயசுல ஞானஸ்தானம் எடுக்கணும்? அல்லேலூயா. சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சின்ன பிள்ளையிலே ஞானஸ்தானம் எடுத்தவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எங்களுக்கு தெரியாத வயசுல தான் ஞானஸ்தானம் கொடுத்தாங்க. சிலர் சொல்லுவாங்க, குழந்தையா இருக்கும் போதே எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்தாங்க. குழந்தையா இருக்கும்போது எங்க இருப்பாங்க இவங்க? அவங்க அம்மா இடுப்புல கூட வைக்க முடியாத வயசு, ஒரு வயசு கூட ஆகல, அந்த குழந்தைக்கு போய் ஞானஸ்தானம் கொடுக்குறான். அந்த குழந்தைக்கு தெரியுமா நான் ஞானஸ்தானம் எடுத்தேன்னு தெரியுமா? அந்த குழந்தை சொல்லுது. 60 வயசு ஆனதுக்கு அப்புறம் அந்த குழந்தை சொல்லுது, நான் குழந்தையா இருக்கும் போதே எங்க அப்பா அம்மா எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்தாங்க. எப்பப்பா ஞானஸ்தானம் கொடுத்தாங்க? நீ பாத்தியா? தெரியாது. அதனாலதான் அவன் ரசிக்கப்படலை. அவன் கிறிஸ்துவனுடைய வழிகளில் ஏன் நடக்க மாட்டேங்கிறான்? நீங்க சோசிக்காரன் தான் மந்திரிக்கிறான். அதே போல இவன் அந்த தண்ணி என்ன செய்யறானாமா? மந்திரிக்கிறானா. மந்திரிச்சுட்டு அந்த தண்ணியில ஒரு 2 சொட்டு தண்ணி எடுத்து தலையில ஊத்தி, இப்ப நீ ஞானஸ்தானம் அடைஞ்சிருக்க. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அப்படி எடுத்தாரா? நீங்க எங்க போனாலும் இயேசு கிறிஸ்துவை இழுங்க, வம்புக்கு அவரை கூப்பிடுங்க, அவரை இழுந்து கேளுங்க. இயேசு கிறிஸ்து அப்படி ஞானஸ்தானம் எடுக்கணும்னா, அவர் குழந்தையா இருக்கும் போது தேவாலயத்துக்கு கொண்டு போனார்கள். தேவாலயத்துல ஒரு புறா குஞ்சை வாங்கினார்கள். அவருடைய பெற்றோர் என்ன செஞ்சாங்க? பலி செலுத்துகிறதுக்கு ஏழ்மையா இருந்ததுனால அவங்களால மாடு வாங்க முடியல, ஆடு வாங்க முடியல. ஒரு புறா குஞ்சை வாங்கி பலி செலுத்தி இயேசு கிறிஸ்துவை அங்கே கொண்டு போய் பிரதிஷ்டை பண்ணினார்கள் தான். ஞானஸ்தானம் கொடுத்தாங்கன்னு இல்ல. இந்த மூடர்கள் சொல்ற பதில் என்ன தெரியுமா சொல்லுவான்? இயேசு கிறிஸ்து சின்ன வயசுல ஞானஸ்தானம் கொடுத்தாங்க. நல்லா படிக்கடா பைபிள, இதுக்குதான் ஒழுங்கா படிக்கன்னு சொல்றது. பைபிளை படிக்காம இயேசு கிறிஸ்துவை குழந்தையா இருக்கும் போது கொண்டு போனாங்க, பிரதிஷ்டை பண்ண கொண்டு போனாங்க. இப்பவும் நம்ம குழந்தைகளை பிரதிஷ்டை பண்ண கொண்டு வரணும், சபையில கொண்டு வந்து பிரதிஷ்டை பண்ணணும். ஆனா ஞானஸ்தானம் எப்ப கொடுக்கணுமா? வயசை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. எபிரேயர் நிருபம் 5ஆம் அதிகாரம் 14ஆவது வசனம். எபிரேயர் 5:14 வாசிக்கிறோம். பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானோதரியங்களை உடையவர்களாகிய பூரண வயது உள்ளவர்களுக்கே தகும். நன்மை தீமை என்பதை அறிந்து கொள்ளத்தக்கதாக. எந்த வயசுல ஞானஸ்தானம் எடுக்கணும்? இயேசு கிறிஸ்து 30 வயசுல ஞானஸ்தானம் எடுத்தார். அல்லேலூயா. உடனே இங்க இருக்கிற சில தம்பிங்க நினைக்கிறாங்க, அப்போ நம்மளும் 30 வயசுல எடுத்துக்கலாம். அல்லேலூயா. ஆனா இயேசு கிறிஸ்துவின் காலத்துல நன்மை தீமை தெரியறதுக்கு 30 வயசு ஆச்சு. ஆனா இப்ப இருக்கிற பிள்ளைகளுக்கு எப்ப தெரியுது? எப்போ நன்மை தீமை தெரியும் நீங்க நினைக்கிறீங்க?
நீங்க உங்களுக்கு சாய்ஸ் விட்டுறேன். நன்மை தீமை என் பிள்ளைக்கு தெரியும். இதுதான் நன்மை, இதுதான் தீமைன்னு என் பிள்ளைக்கு கரெக்டா தெரியும். எந்த வயசுல தெரியும்? 2 வயசுல தெரியுமா? அல்லேலூயா. நீங்க சொல்ற வயசை வச்சுதான் நானும் சொல்றேன். 15 வயசுக்கு மேலதான் ஞானஸ்நானம் கொடுக்கணும். அல்லேலூயா. பைபிள் சொல்லுகிறது நன்மை தீமை அறியத்தக்க வயசுல ஞானஸ்நானம் கொடு. சிலர் பாத்தீங்கன்னா குழந்தையில கொண்டு போய் ஞானஸ்நானம், 2 வயசுல ஞானஸ்நானம், 1 வயசுல ஞானஸ்நானம். இந்த உட்காந்துக்காம நீங்க சொல்றான், எனக்கு தெரியாத வயசுல சின்ன பிள்ளையா இருக்கும் போதே எனக்கு ஞானஸ்நானம் கொடுத்துட்டாங்க பாஸ்டர். அல்லேலூயா. அவன் சொன்னதுதான் எனக்கு தெரியும். எப்பப்பா ஞானஸ்நானம் கொடுத்தாங்க? நான் சின்ன பையனா இருக்கும்போது அந்த சர்ச்சுக்கு போனேன், அந்த பாஸ்ட் பிடிச்சி எனக்கு ஞானஸ்நானம் கொடுத்தாரு. என்னடா ஞானஸ்நானம் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி கேட்டா தெரியாது. ஏன் ஞானஸ்நானம் எடுத்த? தெரியாது. தெரியாத வயசுல, இந்த வசனமே புரியாத வயசுல குழந்தைக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறவங்களை பார்த்து நீங்க சொல்லணும், நீ வேதத்துக்கு புறம்பா செய்யற, ஆக்கினை தீர்ப்பு அடைவாய்ன்னு சொல்லி அவங்க ரட்சிப்புகளை நடத்தும். அல்லேலூயா. அப்ப இதெல்லாம் செல்லுபடி ஆகாது. இப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நமக்கு இப்ப அரசாங்க உத்தியோகத்துக்கு இப்போ ஒரு கவர்மெண்ட்ல ஒரு வேலை கிடைச்சிருக்கு, ஒரு விஏஓ வேலை உங்களுக்கு வருது. விஏஓக்கான அந்த லெட்டர் அழகா பிரிண்ட் பண்ணிட்டாங்க. மேல என்ன பண்ணுது? கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி எல்லாம் போட்டிருக்குது. ஆனா எல்லாமே ரெடி. ஆனா கீழே என்ன இல்ல? சீல் இல்லை. அல்லேலூயா. இந்த லாஸ்ட்ல அலுவலக முத்திரை அப்படின்னு சொல்லி அந்த அத்தாரிட்டி, எந்த ஒரு அலுவலகத்திலிருந்து ஒரு லெட்டர் வந்தாலும் அந்த அலுவலகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான நபர் அதுல என்ன செய்யணும்? சைன் பண்ணி ஒரு சீல் அடிச்சிருப்பாரு. அந்த சீல் இல்லாத ஒரு லெட்டரை கொண்டு போய் தாலுகா ஆபீஸ்ல போய் நானும் இன்னையில இருந்து விஓ தான் அப்படின்னு சொன்னா யாராவது உள்ள விடுவாங்களா? அந்த சீல் ரொம்ப அவசியம். அல்லேலூயா. எப்ப அந்த சீல் போடுவாங்க? நன்மை தீமை அறியத்தக்க ஞானேந்திரியம் உள்ள இருதயமுடையவர்களாகிய பூரண வயது வரும்போது மட்டும்தான் ஞானஸ்நானம் கொடுக்கணும். இது தெரியாம குழந்தைகள ஞானஸ்நானம். குழந்தை ஞானஸ்நானம் எப்ப வந்துச்சு தெரியுமா? கான்ஸ்டான்டைன் என்று சொல்லக்கூடிய அரசன் காலத்துல இந்த ரோம அரசன், அந்த ரோம அரசன் ரட்சிக்கப்பட்டான். அவருடைய அம்மா மூலமா அவன் ரட்சிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உடனே என்ன பண்ணிட்டான்? எல்லா ஜனங்கள் எல்லாம் எல்லாரும் அவனுடைய ஆளுகைக்கு உட்பட்ட எல்லா மக்களையும் ரட்சிப்புகளை நடத்தணும்னு சொல்லி எல்லாரும் கிறிஸ்தவர்களாய் மாறுகிறவர்களுக்கு வரி சலுகைகள் எல்லாம் கொடுத்த உடனே ஒரு கூட்ட மக்கள் ரட்சிக்கப்பட்டு வந்தாங்க. இந்த அரசனுக்கு ஒரு குழந்தை இருந்துச்சு. திடீர்னு அந்த குழந்தை இறந்து போச்சு. அல்லேலூயா. அந்த குழந்தை இறந்த உடனே அங்க இருக்கக்கூடிய ஆசாரியர் இடத்துல போனான். யார்கிட்ட? பாஸ்டர்கிட்ட போனான். இப்ப நம்ம பாஸ்டர் சொல்றோம்ல, அந்த நாட்கள்ல ஆசாரியர்கிட்ட போய், ஐயா என் குழந்தை இறந்து போயிடுச்சு, ஞானஸ்நானம் எடுக்காமலே இறந்துடுச்சு, இந்த குழந்தை எங்க போகும்? இந்த குழந்தையுடைய ஆத்மா எங்க போகும்? அந்த முட்டாள் சொல்லி கொடுத்தான், இது நரகத்துக்கு போகும். அப்ப என்ன பண்ணணும்? இருக்கிற எல்லா குழந்தைகள்லாம் பிடிச்சிட்டு வாடா அப்படின்னு சொல்லி ஊர்ல இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் கூப்பிட்டு வந்து குழந்தைய தூக்கி தண்ணிக்குள்ள முக்க முடியாது. குழந்தைய என்ன செய்ய முடியாது? தண்ணிக்குள்ள மூழ்க வச்சு எடுத்தா குழந்தை என்ன செஞ்சிடும்? பரலோகத்துக்கு போயிடும். அதனால அதுக்காக தெளிப்பு ஞானஸ்தானத்தை கண்டுபிடிச்சான். அல்லேலூயா. எங்களுக்கு நம்ம சபையில கிரியம்மான்னு ஒரு அம்மா ஞானஸ்தானம் எடுத்தாங்க. அந்த அம்மாவை ஞானஸ்தானம் கொடுத்த அந்த புண்ணியவாளன் இவர் தான். நான் இருக்கிறார் பாருங்க, நம்ம ஜோயல் பள்ளி. அந்த அம்மாவுக்கு நடக்க முடியாது, படுக்கையில இருக்குது, பெட்ல இருக்குது. நான் நினைச்சிருந்தா என்ன பண்ணிருக்கலாம்? இந்த ரூல்ஸை மாத்தி இந்த அம்மா படுக்கையில இருக்குது, ஆனா அந்த அம்மா சொல்றது நான் ஞானஸ்தானம் எடுக்கணும். சரி, இந்த அம்மாவுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கறதுக்கு நான் ஒரு சொம்புல தண்ணி எடுத்துட்டு போய் ஒரு ஜெபம் பண்ணி அந்த அம்மா தலையில தெரிஞ்சுட்டு இதுதான் சரி ஞானஸ்தானம் சொல்லியிருக்கலாம். ஆனா அது எப்படிப்பட்டது? ஒரு வடிகட்டுன்னு போய் தேவனுடைய வசனத்தை மீறுகிற செயல். அதனால என்ன பண்ண தெரியுமா? இந்த கிரியம்மாவை அப்படியே அலாயக்கா தூக்கி நம்ம கார்ல உட்கார வச்சு ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு வேலமண்ட பள்ளியில தான் அப்ப தொட்டி இருந்தது. இங்கெல்லாம் தொட்டி இல்லை, நம்ம சர்ச்சிலே அப்ப தொட்டி கட்டல. அதனால வேலமண்ட பள்ளியில் போய் வேலமண்ட பள்ளியில ஒரு தோட்டத்தில் இருந்த தொட்டியில அந்த அம்மாவை அவ்வளவு குளிர்ல, அந்த அம்மா செத்து போற கண்டிஷன்ல இருக்கிற அந்த அம்மாவையும் எப்படி ஞானஸ்தானம் கொடுத்தோம்னு கேளுங்க. முரளி பிரதர் அந்த அம்மாவை என்ன செஞ்சார்? அந்த பாட்டிய கையில அப்படி தூக்கி இருக்கிறார். அந்த அம்மாவை அப்படியே தண்ணியில் நிறுத்துங்க, தண்ணியில் நிறுத்தினாங்க. அப்படியே எல்லாருக்கும் எப்படி ஞானஸ்தானம் தண்ணீர்ல மூழ்க வச்சு கொடுத்தோமோ அதே போல கொடுத்தோம். அல்லேலூயா. சத்தம் ஒரு அழியிலே சொல்லுங்களேன். ஞானஸ்தானங்கிறத கொச்சைப்படுத்தக்கூடாது. யாருக்கு கொடுக்கலாம்? பூரண வயதுள்ளவர்களுக்கு, நன்மை தீமை அறியத்தக்க வயதுள்ளவர்களுக்கு தான் ஞானஸ்தானம் கொடுக்கணும். அதை விட்டுட்டு எவனாவது குழந்தை ஞானஸ்தானம், குட்டி ஞானஸ்தானம் எவனாவது சொன்னா நம்பாதீங்க. வேதத்தின்படி தவறு. நீங்க எடுத்திருக்கிற ஞானஸ்தான குழந்தையிலே எடுத்துட்டு பாஸ்டர் அப்படின்னா திரும்ப ஒரு நீங்க மூழ்கி ஞானம் வந்த பிறகு எடுக்கிறது தான் சரியான ஞானஸ்தானம். அல்லேலூயா. அடுத்து யாரிடம் எடுக்கலாம்? நீங்க கேட்கலாம் யார் எடுக்கலாங்கிறது ஃபர்ஸ்ட். ஓகே, யார்கிட்ட எடுக்கலாம்? ரோட்ல நான் போய்கிட்டே இருக்கிறேன், போற வழியில ஒரு குளம் இருக்குது, குளத்துல ஒரு தாத்தா குளிச்சுட்டு இருக்கிற தாத்தா எனக்கு ஒரு ஞானஸ்தானம் கொடுங்க அப்படின்னு போலாமா? அவர் வயசுல பெரியவருங்க, அவர்கிட்ட ஒரு ஞானஸ்தானம் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு அவர் ஞானஸ்தானம் கொடுக்க தகுதியான நபரா?
யார் ஞானஸ்தானம் கொடுக்கலாம் தெரியுமா? அரசாங்க சட்டத்தின்படியும் இந்த இந்திய கிறிஸ்தவ ஒழுங்கின்படியும் ஒரு பாஸ்டர் ஞானஸ்தானம் கொடுக்கலாம். ஒரு ஊழியக்காரர், ஆர்டைன்டு பாஸ்டர், அதாவது அபிஷேகம் பண்ணப்பட்ட நிலைப்படுத்தப்பட்ட ஒரு பாஸ்டர் தான் என்ன செய்யணும்? ஞானஸ்தானம் கொடுக்கணும். அது என்ன நிலைப்படுத்தப்பட்ட பாஸ்டர்? பாருங்களேன், 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. 2 தீமோத்தேயு 1:6. இது நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன். நான் உன்மேல் கைகளை வைத்ததினால், பாருங்க, கையை வச்சு தேவ வரத்தை அவருக்குள்ள என்ன செஞ்சிருக்கிறாரு? டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறார். அப்ப கை வைக்காம ஞானஸ்தானம் கொடுக்கறது என்ன பண்ணாது? சொல்லுங்களேன். அல்லேலூயா. நான் சொல்றேன், கை வைக்காம ஞானஸ்தானம் கொடுக்குறாங்களா? இப்போ தூரம் அடிக்க வச்சு என்ன கொரோனா பயம், அப்படி பயப்படுற நீ ஊழியத்தை விட்ட போயிரு. நான் கேட்கிறேன், அல்லேலூயா. அப்படி எனக்கு கொரோனா வந்துடும், ஞானஸ்தானம் கொடுக்கறதுனால எனக்கு கொரோனா வந்துடும், அந்த கேவலமான பழைப்பு உனக்கு எதுக்கு? இந்த ஞானஸ்தானம் கொடுக்கணும்னு அந்த மாதிரி ஞானஸ்தானம் கொடுக்கணும் யார் கேட்டது? ஆண்டவர் சொன்னாரா? தூரமா நின்று ஞானஸ்தானம் கொடுக்குறது, தொடாம ஞானஸ்தானம் கொடுக்குறது. பவுல் அப்போஸ்தலன் சொல்றார், நான் உன்மேல் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை அனமூட்டி எழுப்பி விடும்படி நினைப்பூட்டுகிறேன். கைகளை வைத்து ஞானஸ்தானம் கொடுக்கிறாங்க. தேவ வரமுடையவர்கள், அபிஷேகம் பெற்றவர்கள் தான் ஞானஸ்தானத்தை கொடுக்கணும். அடுத்த ஒரு வசனத்தை வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 3ஆவது வசனத்துல, இயேசு தாமே ஞானஸ்தானம் கொடுக்கவில்லை, அவருடைய சீஷர்கள் கொடுத்தார்கள். அவருடைய சீஷர்கள் ஞானஸ்தானம் கொடுத்தார்கள். அல்லேலூயா. ஒரு சீஷனா இருக்கிறவர்கள் ஞானஸ்தானம் கொடுக்கலாம். அடுத்து எப்படி ஞானஸ்தானம் எடுக்கணும்? இப்ப யார் ஞானஸ்தானம் எடுக்கணும்னு சொல்லிட்டு யார்கிட்ட ஞானஸ்தானம் எடுக்கணும்னு சொல்லியாச்சு. எப்படி எடுக்கணுமா? மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களிலே வாசிக்கும் பொழுது, மார்க் 1:9-10 வசனங்களிலே, அந்த நாட்களில் இயேசு கலிலேயாவில் உள்ள நாசரேத்து ஊரிலிருந்து வந்து யோர்தான் நதியில் யோவானால் ஞானஸ்தானம் பெற்றார். அவர் ஜலத்திலிருந்து கரையேறின உடனே வானம் திறக்கப்பட்டதையும் ஆவியானவர் புறாவை போல் தம்மில் இறங்குவதையும் கண்டார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு யோர்தான் நதியில மூழ்கி எடுத்தார். இங்க அநேக பரிசுத்தவான்கள் உண்டு. இந்த மூழ்கிற ஞானஸ்தானத்தை குறித்து விமர்சனம் பண்ணுகிற பரிசுத்தவான்கள் இயேசுவை காட்டிலும் பரிசுத்தவான்கள். அவங்க யாரு? இயேசுவை விட பெரிய பரிசுத்தவான்களா இருந்தா மூழ்கி எடுக்க வேண்டாம். இயேசுவை விட பெரிய பரிசுத்தவான்கள் யாராவது இருக்காங்களா? இங்க யாராவது இருக்கீங்களா? ஒரு சிலர் இருப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, நாங்களாம் மூழ்கி எடுக்க மாட்டோம், ஏன்னா எங்க பாஸ்டர் எனக்கு என்ன செஞ்சிட்டாரு? தண்ணியை தெளிச்சு ஞானஸ்தானம் கொடுத்துட்டாரு. அவர் பெரிய பரிசுத்தவான், இயேசுவை காட்டிலும் பரிசுத்தவான், அதனால அவர் எப்படி எடுப்பாரு? இயேசுவை காட்டிலும் பரிசுத்தவானா இருந்தா தெளிச்சு எடுங்க. ஆனா இயேசுவை போல பரிசுத்தவானாய் மாற வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் தண்ணீர்ல மூழ்கிதான் எடுக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படி எடுத்தா என்னதான் கிடைக்கும்? வேகமா, நான் டைம் ஆயிடுச்சு, அதனால ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுத்துக் கொள்கிறேன். நான் வேகமாய் சொல்கிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 22ஆம் அதிகாரம் 16ஆவது வசனம், ஞானஸ்தானம் எடுத்தால் என்ன கிடைக்கும்? இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன? நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்தானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படும். பாவங்கள் போக கழுவப்படுகிறது ஒரு அனுபவத்தை கர்த்தர் தருகிறார். ஞானஸ்தானம் எடுத்தா என்ன செஞ்சிடும்? பாவங்கள் போக்க கழுவப்படும். சிலர் ஏதாவது போய் சொல்லுவாங்க, ஞானஸ்தானம் எடுத்தா உங்களுக்கு குபு 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 குபுன்னு வந்து என்ன செஞ்சிடும்? பணம் கொட்டுன்னு சொல்லுவோம். அந்த வீணா பணம் சொல்றதை நம்பாதீங்க. அல்லேலூயா. பைபிள்ல எங்கேயுமே நீ ஞானஸ்தானம் எடுத்தா உனக்கு பணம் வரும், வேலை கிடைக்கும், நீ ஞானஸ்தானம் எடுத்தா உனக்கு கல்யாணம் நடக்கும், ஞானஸ்தானம் எடுத்தா குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எங்கேயாவது எவராவது சொல்லி ஞானஸ்தானம் எடுத்திருந்தீங்கன்னா தயவு செய்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அது அப்பட்டமான வடிகட்டின பொய். பைபிள் சொல்லுகிறது, நீ ஞானஸ்தானம் எடுத்தால் உன் பாவங்கள் கழுவப்படும். இரண்டாவதாக அடுத்து கலாத்தியர் எழுதின 3ஆம் அதிகாரம் 27ஆவது வசனம், கலாத்தியர் 3:27. உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அத்தனை பேர் கிறிஸ்துவை ஆடையாக அணிந்து கொள்ளணும். அல்லேலூயா. ஞானஸ்நானம் எடுத்தவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க? கிறிஸ்துவை தரித்துக் கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்து நம்மேலே வாசமாயிருப்பார். பிதாவாகிய தேவன், குமாரனாகிய கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷன் மேல தங்க வேண்டுமானால், ஒரு மனுஷன் மேல வாசம் பண்ண வேண்டுமானால் அவங்க கண்டிப்பாக ஞானஸ்நானம் எடுத்திருக்க வேண்டும். மூன்றாவதாக 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 21ஆவது வசனம், அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல் தேவனை பற்றி நல் மனசாட்சியின் உடன்படிக்கையா இருக்கிறது. தேவனோடு கூட நல்ல மனசாட்சி உடையவர்களாய், தேவனோடு கூட ஐக்கிய
அளிக்கப்பட்டிருக்கிறதுக்கான உடன்படிக்கையை இந்த ஞானஸ்தானம் தருகிறது. 4வதாக யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 54வது வசனம். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். அல்லேலூயா. இந்த ரத்தத்தையும் அவருடைய சரீரத்தையும் திருவிருந்தின் மூலமாக ஞானஸ்தானம் எடுத்தவங்களுக்கு தான் நம்ம எடுத்து கொடுக்கிறோம். அந்த திருவிருந்தின் மூலமாக அவருடைய ரத்தத்தையும் சரீரத்தையும் பானம் பண்ணுகிறவர்களுக்கு கடைசி நாளில் கர்த்தர் என்ன செய்வாராம்? எழுப்புவார். எங்க கல்லறையில் செத்து போய் அடக்கம் பண்ணினாலும் அவர்களை கர்த்தர் எழுப்புவார். எடுக்காத என்ன நடக்கும்? இப்ப சிலர் கேட்கறாங்க, இவ்வளவு பிரச்சனை இருக்குதுன்னு தெரிஞ்சா நான் எடுத்திருக்கவே மாட்டேன். அல்லேலூயா. சிலர் சொல்லுவாங்க, ஒரு நாள் ஒரு சகோதரி சொல்றாங்க, தெரியாம நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன். ஏன் ஞானஸ்தானம் எடுத்ததுனால எங்க சொந்தக்காரங்கெல்லாம் வைக்கிற பண்டிகைக்கு போக முடியல ஐயா, அப்பால கலந்து கொள்ள முடியல ஐயா, ஜாத்திரைக்கு போக முடியல ஐயா, அங்க போய் பிரசாதம் வாங்கி சாப்பிட முடியல ஐயா. அது இது மேல ஜனங்களுக்கு என்ன பார்த்தீங்களா? எங்க சொந்தக்காரங்க வைக்கிற பூஜையில போய் கலந்துக்க முடியல ஐயா, நீங்க ஞானஸ்தானம் கொடுத்து விட்டீங்க அப்படின்னாங்க. அப்ப நான் அவங்களுக்கு சொல்லுறேன், இந்த பூமியில் இருக்கக்கூடிய இந்த சாதாரண காரியம் வேணுமா? பரலோகம் வேணுமா? அல்லேலூயா. அப்படி எடுக்காட்டா என்ன நடக்குமா பாருங்களேன். மார்க் 16:16 வாசித்து முடிக்க போகிறோம். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசியாதவனும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். தண்டனை உண்டா? அல்லேலூயா. விசுவாசிக்காம ஞானஸ்தானம் எடுக்காம காலத்தை ஓட்டிடலாம். விசுவாசம் இல்லாம ஞானஸ்தானம் எடுக்காம விசுவாசிக்காம காலத்தை ஓட்டி அப்படியே போயிடலாம் நினைக்கிறவர்களுக்கு என்ன உண்டாகுமா? ஆக்கினை உண்டாகும். ஆக்கினைன்னு என்னது? தண்டனை உண்டாகும். என்ன தண்டனை? இந்த பூமியிலையும் தண்டனை, அதுக்கப்புறம் நரகத்திலையும் தண்டனை. அதனால இந்த நரகாக்கினையிலிருந்து இந்த தண்டனையிலிருந்து தப்பித்துக் கொள்ளுகிறதற்கு நாம் ஞானஸ்தானம் எடுக்கணும். ஞானஸ்தானம்னா என்னங்கிறத உங்களுக்கு நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன். அல்லேலூயா. முழங்கால் படிக்கிடுவோம். எல்லாரும் முழங்கால் படிக்கிட்டு, ஆண்டவரே, நாங்கள் தேவனோடு கூட இருக்கக்கூடிய உடன்படிக்கையை ஒருவேளை நாங்கள் தவறாய் செய்திருந்தோமானால், ஒருவேளை தவறாய் புரிந்து கொண்டிருப்போமானால் இன்றைக்கு மன்னிங்க ஆண்டவரே, எங்களை உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்னு சொல்லுவாங்க. எல்லாரும் சோதரம் பண்ணுங்க. ஆண்டவரே மை துதிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா. உமக்கு சோதரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு சோதரம் ஆண்டவரே. மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு சோதரம் பரிசுத்தரே. எல்லாரும் வாயத்திலிருந்து எல்லா சோதரம் பண்ணுங்க ஆண்டவரே. அப்பா, அந்த ஞானஸ்தானம் என்பது என்ன? இந்த ஞானஸ்தானத்தின் மூலமாக தேவனோடு கூட செய்கிற உடன்படிக்கையினுடைய சாராம்சம் என்ன என்பதை இன்றைக்கு இந்த வசனங்களின் மூலமாக நாங்கள் கற்றுக்கொண்டோம். அப்பா, உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள், உறவினர்கள், வேற சபைக்கு போறவங்க, மற்ற பாரம்பரிய சபையில் இருக்கிறவங்க எல்லாம் பார்த்து நீங்க சொல்லணும், இதுதாயா ஞானஸ்தான சத்தியம், இதுதான் ஞானஸ்தானத்தினுடைய முகாந்திரம், ஞானஸ்தானம் எடுக்கிறதுடைய அடையாளமே இதுதான். இதை புரிந்து கொள்ளாம ஞானஸ்தானம் எடுத்து பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி பாருங்க. அதையெல்லாம் நீங்க அவர்களுக்கு சொல்லி இது ஞானஸ்தான சத்தியத்தை உலகத்துக்கு அறிவிங்க. உலக மக்களிடத்துல சொல்லுங்க. புதுசா வருகிற நபர்களிடத்துல சொல்லுங்க. இன்றைக்கு கர்த்தர் உங்களிடத்துல பேசுவாரானால், இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட பேசி இருப்பாரானால், உங்க இதயத்தை கடினப்படுத்தாதீங்க. விட்டு கொடுத்து, ஆண்டவரே, இன்றைக்கு நான் சரியா ஞானஸ்தானம் எடுக்க என்ன ஒப்பு கொடுக்கிறப்பா, என் ஞானஸ்தானம் சரியில்லைப்பா, நான் இந்த முறைமையின்படி எடுக்கலப்பா, வசனம் சொல்லுகிறபடி நான் ஞானஸ்தானம் எடுக்கல ஆண்டவரே, யாரோ ஒருத்தர் பேச்சை கேட்டு எடுத்துட்டேன், யாரோ ஒருவர் சொல்றதை கேட்டு எடுத்துட்டேன், என்ன மன்னிங்க என்று சொல்லி சரியான ஞானஸ்தானத்துக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். அதுதான் பரலோகம் அங்கீகரிக்கிற ஞானஸ்தானம், அதான் பரலோகம் அங்கீகரிக்கிற பரிசுத்தமுள்ள நியமம். இதை கைக்கொண்டு நடக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. தேவரீருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஞானஸ்தான சத்தியத்தை ஆண்டவரே உடைய பிள்ளைகளோடு கூட பகிர்ந்து கொண்ட தெய்வம், ஆண்டவரே உடைய பிள்ளைகள் இதில் நிலைத்திருக்கவும் நாமத்தை மகிமைப்படுத்தவும் ஆண்டவர் அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான நாமத்தை வேண்டி ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: இயேசு நம்மோடு சபை, எண் 54/1, இந்திரா நகர், தென்கனிக்கோட்டை. தொலைபேசி எண்கள் 9866515211 9965157399. Our address: இயேசு நம்மோடு சபை, நம்பர் 54/1, இந்திரா நகர், தென்கனிக்கோட்டை. ஃபோன் நம்பர்ஸ் 9865152311, 9965157399. இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக.